Vidyakumar IS Academy Institute for your success. 1 preparation, 3 exams. ACE TNPSC Group 1, 2, 2A, and 4 with our ultimate schedule. Get the perfect study plan to crack all 3 exams in one go. Stay focused, stay ahead. Start your TNPSC journey today. Transport போக்குவரத்து அப்படின்ற டாபிக் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் கூட வந்து the road from Kolkata to Peshawar was renamed as what during the British period வந்து கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை செல்லும் சாலை ஆங்கிலேயர் காலத்தில் எந்த பேரில் மாற்றப்பட்டது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அது வந்து என்ன பேரில் கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேர் வந்து மாற்றிட்டாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏர்லியராக என்ன பேரில் இருந்தது? சாகி ரோடு, ராயல் ரோடு அப்படின்னு பேர் இருந்தது. யாருக்கு அந்த பில் பண்ணது? ஷெர்ஷாசூரி வந்து. ஸோ அவர் பில் பண்ணது அதுக்கப்புறம் இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. தார் ரோட்லாம் போட்டு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க வந்து. ட்ரூப்ஸ் வந்து மொபைலைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வந்து. அப்புறம் ட்ரேடு அதுவும் வந்து யூஸ் ஆகும் சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து ரெண்டாவது கேள்வி வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம யூனிட் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரே புக்கு தான் ஃப்ரெண்ட் வந்து. எக்கனாமிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்கும், தனி புக்கு கிடையாது. டவுட்டு ஓகே. அடுத்து which organization is responsible for constructing the world's highest road connecting Chandigarh to Leh in Ladakh? சண்டிகாரை லடாக்கில் உள்ள லேயுடன் நினைக்கும் உலகின் மிக உயரமான சாலையை அமைப்பதற்கு எந்த நிறுவனம் பொறுப்பேற்றது அப்படின்னா எந்த நிறுவனம் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். பிஆர்ஓ. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ரிவிஷன் பண்ணல காலையில், அவ்வளோதான். ஜாகிரபி நமக்கு நேற்றோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஜாகிரபி நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1960 1960 ஓகே 1916 வந்து அது வந்து அந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படி சொல்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து அசோசியேஷன் ரீசன் வந்து எஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்து ஆன்லைனில் எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க வந்து. அர்ச்சனா, இலக்கியா, வெற்றிவேல், வித்யா, வெற்றிவேல், சௌமியா. நெக்ஸ்ட் நார்த் சவுத் காரிடார் எய்ம்ஸ் அட் கனெக்டிங் ஸ்ரீநகர் இன் ஜம்மு காஷ்மீர் வித் கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு வித் 4076 கிலோமீட்டர் லாங் ரோடு வந்து. ஸோ வடதென் பகுதியில் இணைக்கும் சாலையின் நோக்கம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரை தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியும் 4076 கிலோமீட்டர் நீளத்துக்கு கொண்ட சாலை மூலம் இணைப்பதாகும். இந்த ரீசன் வந்து East West Corridor has been planned to connect Silchar in Assam with Port Town, Porbandar in Gujarat வந்து 3640 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் லென்த். கிழக்கு மேற்கு பகுதியில் இணைக்கும் சாலைகள் அசாம் மாநிலத்தில் சில்சாரையும் குஜராத்தில் உள்ள துறைமுக நகர் போர்பந்தரையும் இணைக்கும் வகையில் 3640 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டேட்டு அந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிலோமீட்டர் வந்து கிலோமீட்டர் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்த் சவுத் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லென்த் அதிகமாக தான் இருக்கும், இந்தியாவோட எக்ஸ்டென்ட் போட்டாலும். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த லாஜிக்கை ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர் ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் வந்து அது இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பார்த்தாச்சு. ரெண்டுமே கரெக்டு. ஆனால் என்னது அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. தனித்தனியாக அந்த இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் வந்து சரி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுதானா எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆப்ஷன் வந்து பி அப்படி சொல்லி பார்க்குறோம். டேரெக்டாக அது வந்து ஃபேக்ட் தான், அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். Which of the following is not an example of an expressway mentioned? பின்னோட்டில் விரைவு சாலைகள் எடுத்துக்காட்டுகளில் அல்லாதவை எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. விரைவு சாலைகள் எடுத்துக்காட்டு அல்லாதது மும்பை டு புனே, கொல்கத்தா டு டம்டம், யமுனா எக்ஸ்பிரஸ்வே நம்ம பார்த்துட்டோம் வந்து. என்ன வராதுன்னா டெல்லி டு லே ஹைவே அப்படின்றது வந்து கிடையாது அப்படி சொல்லுங்க. இது விரைவு சாலை கிடையாது. மேபி நேஷனல் ஹைவே டெல்லியிலேருந்து ஆரம்பிச்சு லே வரையும் இருக்கலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அது வராது வந்து. துர்காப்பூர் டு கொல்கத்தா ரோடு அதான் அடிஷ்னலாக ஒன்று நம்ம பார்த்தது. Which organization has provided aid for the construction of international highways in India? வந்து இந்தியாவில் சர்வதேச நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு எந்த அமைப்பு வந்து நமக்கு உதவி செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கிட்ட தான் நம்ம ஃபண்டு வாங்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். ரீசெண்டாகவும் நம்ம வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்க்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து. அதிகமாக கடன் வாங்குற கவர்மெண்ட் யார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து. பார்ப்போம். இன்னைக்கு முதல்வர் என்னது மருந்தகம் அப்படின்றது 1000 இடங்களில் வந்து திறந்துருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஆமாம் பிபி டயபெட்டிக்ஸ் அங்கே சொல்கிறது தான் மினிஸ்டர் சொன்னது தான் வந்து. ஸோ அந்த மாத்திரை போடுறவங்க டெய்லி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மந்த்லி அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3000 ஆகுது, 1000 குறையுது அப்படின்னும் போது மிகப்பெரிய விஷயம். இப்போ பென்ஷன் வாங்குறவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய மாத பென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இல்லைனா 15,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ அதில் வந்து 3000 எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதில் குறையுது அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இது வந்து மாறும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து அது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் வந்து இருக்குது வந்து. ஆமாம் நரேந்திர மோடி வந்து
ரீபே பண்ணி தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ரீபே பண்ணாமலாம் இருக்க முடியாது. ரீபே பண்ணுவாங்க, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%, 3% அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து இன்னும் சில கண்ட்ரிலாம், ஜப்பான்லாம் வந்து இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் போடுறதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்கல்ல, 1% இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 100 வருஷம். நம்ம வீடு கட்டுறதுக்கே வந்து 30 வருஷம் கொடுக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏன் 100 வருஷம் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். வந்து அதனால் 99 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி வந்து பண்ணாங்க. அது வந்து அந்த சாஃப்ட் லோன் அப்படி சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உதவி பண்ணணும், ஆனால் அதுக்கு பிரதிபலனா ஜப்பானுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கம்பெனி தான் அந்த இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜப்பானோட இன்ஜினியர்ஸ் வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க. வந்து ஸோ அதான் கட்டி கொடுத்த பெருமை வந்து ஜப்பானுக்கு வந்து போகும். அதே நேரத்தில் லோனும் கொடுத்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 1% சொல்லிட்டு திருப்பி இந்தியா வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அடுத்து சரியான எண்ணெய்களை தேர்வு செய்ய வந்து நேற்றே பார்த்துருப்போம். வந்து நம்ம ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ரெண்டுமே கரெக்டு. நேரோ கேஜ் என்னது 762 அண்ட் லைட் கேஜ் வந்து 0.610 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அதனால் வந்து இது வந்து 3, 4 வந்து ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து இந்த கொஸ்டின் நம்ம வீக்லி டெஸ்ட்லேயே வந்துருச்சு. வந்து அடுத்து which city as the first metro rail system in India? இது கொல்கத்தா. இந்தியாவில் எந்த நகரத்தில் முதல் மெட்ரோ ரயில் சேவை அப்படின்னு அமைக்கப்பட்டதுன்னா கொல்கத்தா அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க. வந்து தேசிய நீர்வழி அப்படின்றது ஒன்று வந்து என்னது ஹால்டியா டு அலகாபாத், உத்தரப்பிரதேஷ் டு சரி மாற்றிருக்கா கொல்கத்தா டு உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வந்து அந்த இது சிட்டியோட பேரில். அடுத்து நேஷனல் வாட்டர்வே 2 எங்கே இருக்கு? வந்து துப்ரி டு சாடியா. வந்து ஸோ துப்ரி டு சாடியா அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு அஸ்ஸாமில் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். பிரம்மபுத்திரா ரிவர். வந்து இது வந்து பாகீரதி, கங்கா அண்ட் ஹூக்லின் பேர் சொல்லிக்க வேண்டாம். கங்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா ஓகே தான். வந்து ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நேஷனல் வாட்டர்வே நம்பர் 3 அப்படின்றது எங்கே இருக்குது? வந்து கொல்லம் டு கோட்டபுரம் அப்படி சொல்லி பார்க்குறோம். கேரளா அப்படி சொல்லி பார்க்குறோம். ஃபுல்லாகவே கேரளா தான் இருக்குது. நேஷனல் வாட்டர்வே 5 அப்படின்றது எங்கே இருக்குன்னா மங்கல்காடி, பாராதீப் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஒடிசா அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அண்ட் 4 எங்கே இருக்கு? இந்த நேற்று டெஸ்ட்டில் பார்த்தோம்ல ராஜமுந்திரி, காக்கிநாடா, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, மரக்காணம் வரையும் அப்படியே அந்த கோஸ்ட்ல அப்படியே வர மாதிரி இருக்கும். இப்போ அது ஃபங்க்ஷனலாக இல்லை. வந்து ஆனால் ஆந்திர பிரதேசில் ஆரம்பிச்சு புதுச்சேரி வரையும் போகும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதான் வந்து நேஷனல் வாட்டர்வே 4 அப்படி சொல்லி பார்க்குறோம். நேஷனல் வாட்டர்வே 5 அப்படின்றது வந்து மங்கல்காடி, பாராதீப் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ ஆப்ஷன் வந்து அந்த டிக்கு வந்து 1 மேட்ச். வந்து ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து A 4, 3, 2, 1. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஈஸ்ட் இந்தியன் கோஸ்டல் போர்ட்ஸ்? வந்து பின்னோட்டில் எது கிழக்கு இந்திய கடற்கரை துறைமுகங்களில் அல்லாதவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு ஈஸ்ட் கோஸ்ட் ஹார்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இதில் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? சரி கொல்கத்தா. ஆமாம் கரெக்டு. சரி கொல்கத்தா. அப்புறம் விசாகப்பட்டினம் தானே நடுவில் ஆல்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் போர்ட் அதாவது என்னன்னா ரிவர் போர்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா கொல்கத்தா சொல்லுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கொல்கத்தா. அப்புறம் வந்து ஓஷனில் கனெக்ட் பண்ணுறது எதுனா ஹால்டியா. அதுக்கப்புறம் எது வரும்னா பாராதீப். அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம். அதுக்கப்புறம் எண்ணூர். அப்புறம் சென்னை, தூத்துக்குடி. இதான் வந்து நார்த் டு சவுத்து. அப்போ நம்ம மேப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சணும். அப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிறதுலாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர். வந்து ஸோ இப்போ கொல்கத்தா, ஹால்டியா, பாராதீப், விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. ஏன்னா நம்மளே 3. வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து 2. வந்து அப்போ 5 ஆயிடுச்சா? அப்போ ஒடிசா 1, ஆந்திரா 1. வந்து அவ்வளோ. ஸோ அப்போ 7 இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ வெஸ்ட் கோஸ்ட்ல 6 தான் இருக்கும். ஏன்னா மொத்தம் 13 இருக்கு. அப்போ 7 + அந்த மணிக்கு அப்புறம் இல்லையே, நம்ம பார்க்கவே இல்லையே நம்ம. இல்லை அந்த மணிக்கு அப்புறம் வராது. போர்ட் பிளேயர் இருக்கு. போர்ட் பிளேயர்னால அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா கரெக்ட் தான். பேர் வந்து போர்ட் பிளேயர் இருக்கு. ஆனால் அந்தமான் வந்து நிக்கோபார் கார்கோ ஹேண்டிலிங் வச்சு தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட்னு சொல்றோம். அந்த மாதிரிலாம் நமக்கு கார்கோ அப்படின்னு ஒன்று பெருசா ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஹேண்டிலிங். இப்போ கார்கோ ஹேண்டிலிங் அப்படின்னா வந்து அதிகமாக கூட்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து எங்கே நடக்குதோ அதான் லார்ஜஸ்ட் போர்ட். அந்த மாதிரில எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து பெருசாக நடக்கிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ். அப்புறம் டூரிசம் வந்து நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா டெவலப் பண்ணலாம். வந்து ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இப்போதைக்கு கிடையாது. பட் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் போர்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஹேண்டிலிங் வச்சு தான் சொல்கிறோம். அடுத்து வெஸ்ட் கோஸ்ட் வந்துடும். வெஸ்ட் கோஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? குஜராத்தில் காண்ட்லா. வெரி குட். வந்து அடுத்து மும்பை. அப்புறம் நவசேவா மும்பை,
அப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் கோவால என்ன இருக்கு? மர்மகோவா. அப்புறம் கர்நாடகால மங்களூர். அப்புறம் கேரளால கொச்சின். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. மேப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து 6 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து 7 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் 2 ஹார்பர் இருக்கிறது எங்கே அப்படின்னா 2 போர்ட் இருக்கிறது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மட்டும்தான் வந்து. இது எல்லாம் ஒன்று தான் இருக்கும் வந்து. ஸோ அப்போ குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ 2 அடிஷனலாக ஒன்று இருக்கும்போது என்னன்னா 6 வந்துடுது அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நவசேவா அப்படின்றது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மும்பையில் தான் இருக்குது சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன? ஆமாம் சரி. The following statements are correct about air transport in India. இந்தியாவில் விமான போக்குவரத்து பற்றி பின்னொரு அறிக்கையில் எது சரியானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியானது தான் வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏர் டிரான்ஸ்போர்ட் இந்தியா பிகன் 18 February 1918 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. எங்கே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து வந்து என்ட்ரி பிக்கெட்ன்றவர் வந்து மெயில் எடுத்துகிட்டு போவார் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ 8 டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸஸ் வேறு நேஷனலைஸ்டு எப்போனா 1953 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா நேஷனலைஸ் பண்ணிட்டு ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிரிச்சிருவாங்க வந்து இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் சொல்லிட்டு வந்து. அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1995 ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அண்ட் ஆல் ஆஃப் தி அப்போ இதை வந்து அந்த ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்றது வந்து திருப்பி ரெண்டும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது. அது எந்த இயர் வந்து நடக்கும் அப்படின்னா 2007. ஆமாம் 2007 வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க வந்து. அதான் அடுத்த கொஸ்டினா அடுத்த கொஸ்டினாக வந்துச்சு. சாரி 2007 வந்து பார்த்தீங்கன்னா அது மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படி சொல்லி பார்க்குறோம். 2007 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகே அடுத்து மீதியெல்லாம் வேண்டியது அதெல்லாம் விட்டுடலாம். அடுத்து 12வது ரேடியோ பிராட்காஸ்டிங் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 1923 அடிச்சு பார்க்குறோம் வந்து. ஸோ ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே அப்படின்றதுல சங்கம் மூலம் தொடங்கப்பட்டது வச்சுக்கோங்க. இட் வாஸ் ரீநேம்டு ஆல் இந்தியா ரேடியோ இன் 1936 அண்ட் அகைன் இட் வாஸ் ரீநேம்டு அஸ் ஆகாஷ்வாணி வந்து 1957 வந்து. ஸோ ஆல் இந்தியா ரேடியோன்னு எப்போ பேர் மாற்றுறாங்க அப்படின்னா 1936 அதுவும் பிரிட்டிஷ் பீரியட்ல தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டிஷ் பீரியட். ஆல் இந்தியா ரேடியோ மாற்றினது 1936, ஆகாஷ்வாணி மாற்றுறது வந்து 1957 அப்படி பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அப்படி பார்க்குறோம். போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். அது சரின்னு சொல்லிட்டு 12வது கேள்வி. அடுத்து 13. What is the name of the first communication satellite in INSAT series launched 13th August 1983 அப்படின்னா INSAT 1B அப்படி பார்க்குறோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படி பார்க்குறோம் லான்ச் பண்ணது. ஸோ ஆன்சர் வந்து சி. இது நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் தான் அப்படியே. அடுத்து which of the following pair is not correct? கீழ்கண்டனைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்ஸ் வந்து சுற்றுப்பாதை, அதுக்கு அடுத்து உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க, சன் சின்க்ரனஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் போலார் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க வந்து. ஆன்சர் என்ன அப்படின்னா மேற்கண்ட எதுவும் இல்லை வந்து. அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியதான். 35,600 கிலோமீட்டர் சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல 35,800 கொடுத்துருக்காங்க. முதல்ல 35,000 அரௌண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா கரெக்ட் வந்து. அடுத்து சன் சின்க்ரோனஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா எங்கே வந்து சூரிய ஒளி வந்து இடத்துல வந்து பட்டுட்டு இருக்கும். ஸோ அதே லொக்கேஷனில் வந்து இந்த சேட்டலைட் வந்து சுற்றிட்டு இருக்கும் வந்து. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து 100 to 200 கிலோமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் போலார் ஆர்பிட் அப்படின்னும் போது 200லேருந்து 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இது வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்க்குறோம். ஆல்டிடியூட் உயரம் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ உயரத்தில் வந்து இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அதோட மீனிங் அப்படி பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் ஏதும் இல்லை, மேற்கண்ட ஏதும் இல்லை அப்படி பார்க்குறோம். தவறானது எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்புகள். ஸோ நமக்கு ஜிபிஎஸ் அப்படின்றது எந்த கண்ட்ரினா யூஎஸ்ஏ வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க உலகத்துக்கே வந்து. ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஈராக் வாரில் வந்து ஒரு வேலையும் பார்த்துருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ தப்பாக காமிச்சு அந்த வாரில் வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து. அடுத்து குளோனாஸ் அப்படின்றது வந்து யாருடையது அப்படின்னா ரஷ்யாவுடையது அப்படி சொல்கிறாங்க வந்து. அண்ட் பெய்டு அப்படின்றது யாருடையதுன்னா சைனாவுடையது அப்படி சொல்கிறாங்க. ஐஆர்என்எஸ்எஸ் அப்படின்றது யாருடையது அப்படின்னா இந்தியாவுடையது அப்படி சொல்கிறோம். அப்போ இந்தியாவுக்கு தனியாக ஜிபிஎஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த வாரில் அமெரிக்கா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பயப்பட ஆரம்பிப்போம் வந்து. அப்போ மாரல் எத்திக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இனிமேல் உலகத்தில் இருக்காது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்ததுக்கப்புறம் முடிவாயிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா. அப்படிதான் இப்போ வந்து அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல தான் இருக்கிறாங்க. வந்தவொடனே என்ன சொல்லிட்டாங்க, தேவையெல்லாம் உக்ரைன் நீ தான் சண்டைக்கு போன அப்படின்னா, ஏன்னா நீ வீக் பர்சன், நீ ஏன் சண்டைக்கு போற அப்படின்றாங்க வந்து. அப்போ இங்கே மாரலா எத்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறது யாருமே கிடையாது. அப்போ பஞ்சாயத்து பண்ணி நடுநிலையாக நியூட்ரலாக ஒரு கண்ட்ரி இருந்து உலகத்தில் ஏதாவது பிரச்சனை தீர்த்து வைக்குமா அப்படின்னா கிடையாது.
இதுக்கப்புறம் அந்த ரோல் யார்கிட்ட வரப்போகுது அப்படின்னா சைனா கிட்டையும் இந்தியா கிட்டையும் வருது வச்சுக்கலாம். அப்போ சைனா இந்தியா சொல்றது கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க. யூஎஸ் சொல்றதா கேட்பாங்க. ஆனால் அவனுக்கு பெரிய மிலிட்டரி பவர் இருக்கு. சைனா பொறுத்தவரையும் அவன் பார்டர் ஏரியால தான் வந்து உலகம் முழுக்க அவனுடைய ஷிப்பை எடுத்துட்டு போய் வைக்கிறது, ஏர்கிராஃப்ட் கேரியர் வைக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது கிடையாது. வந்து அது மாதிரி எய்டு வந்து பெருசாக சைனா பண்றது இல்லை. அவங்க அந்த கண்ட்ரியோட ரிசோர்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த கண்ட்ரியில் மட்டும் தான் எய்ட் பண்றது. பட் யூஎஸ் வந்து உலகம் முழுக்க எய்ட் பண்றதுனால என்னன்னா, நான் சொல்றது நீ கேட்கலன்னா அவனுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேன், வந்து இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, செலவுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வந்து ஸோ அப்போ அப்படி பேரண்ட்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அப்படிதான் வந்து டோட்டலாகவே என்னன்னா ஃபினான்ஷியலாக வந்து நம்ம இண்டிபெண்டா இல்லாதனால கண்ட்ரோல் பண்றாங்க. நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சொல்றது கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா கண்ட்ரிஸ் வந்து மாறும்போது நிலைமை மாறும். இப்போ யூஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணுறது அப்படின்னு குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு தனியாக வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிபிஎஸ் மாதிரி வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம டிஸ்கஷன் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்.